இறைவா இனிதே இணைகிறேன். வருகிறேன் உந்தன் ஆலயம், விரைகிறேன் உந்தன் அருள் கொடும். வருகிறேன் உந்தன் ஆலயம், விரைகிறேன் உந்தன் அருள் கொடும். அழகான வாழ்வை உன்னில் நான் காண இல்லம் வருகிறேன். இறைவா இனிதே இணைகிறேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு திருப்பள்ளியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மில் சில பேர் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் மூலம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். நாம் எல்லோருமே மீட்பு பெற முடியாது. யார் மீட்பு பெற முடியும்? மனித இயல்பினால் நாம் எல்லோருமே தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். ஆனால் நாம் செய்கிற தவற்றிற்கு, பாவத்திற்கு நாம் மனம் வருந்தி, ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படி கண்டித்து திருத்துவாரோ அதே போல அன்பு பிள்ளைகளாகிய நம் அனைவரையுமே தந்தையாம் கடவுள் கண்டித்து திருத்த விரும்புகிறார். அதற்கான காரியங்களில் ஈடுபடுகிறார். நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கூட ஆண்டவருடைய நம்முடைய பாவங்களுக்காக நாம் பெறுகிற ஒரு விளைவாக கூட நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தருணங்களிலே நாம் உதறி தள்ளிவிட்டு நம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடுக்கமான வாயில் வழியாக நாம் கொஞ்சம் வருந்தி முயற்சி செய்து உள்ளுக்கு நுழைய விரும்பாமல் நாம் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் மீட்பு பெற முடியாது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பள்ளிக்குள்ளே நாம் நுழைவதற்கு முன்பாக நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக அந்த நேரத்தில் மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவர் கொடுக்கிற மீட்பை நாமும் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து சிறப்பாக திருப்பள்ளியிலே நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு
அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீ கற்றுத் தருவதை உமக்கள் அன்பு செய்யவும், நீ வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் உறவின் முறையாரை அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து என் திருமலைக்கு அழைத்து வாருங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவார்த்தைகள் 18 முதல் 21 வரை. ஆண்டவர் கூறியது: மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சி இருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சியை பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அணைத்து மக்களினத்தார் அடியே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படைகளாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை
ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லாக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருந்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால்மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 22 30 வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரை எழுந்து கதவை திறந்திடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறை ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொது காலத்தினுடைய 21வது ஞாயிறில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் முத்தான இறை வார்த்தைகளை கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கைக்கான பாதையாக மாற்றிக்கொள்ள இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார். நற்செய்தியை நேரடியாக பார்க்கிற பொழுது எல்லோரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த இறைவார்த்தை பகுதியை பல நேரங்களில் மக்கள் அந்த வாழ்வினுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி நொடிகளை நினைத்து பார்க்கிற பொழுது பலனில்லாமல் போய்விடுகிறது என்பதனால் இந்த நாளில் இந்த இறைவார்த்தை பகுதியை நீங்கள் சற்று ஆழமாக உன்னிப்பாக கவனித்து அதனுடைய உள் அர்த்தத்தை பகிர்ந்து வாழ உங்களுடைய வாழ்க்கையில் செயலாக்கம் படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழைப்போடு என்னுடைய மறையுரை சிந்தனையை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனையோ குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்றாங்க. அதில் எத்தனை குழந்தைங்கள் தொடக்க கல்வியை தாண்டுறாங்க. அதில் ஒரு சில பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க. அதில் ஒரு சில பேர் தான் கல்லூரிக்கு போகிறாங்க. கல்லூரிக்கு போகிற எல்லாருமே வெற்றி பெற்று சாதனையாளராக மாறிடுறாங்கன்னா அப்படி இல்லை. அதில் ஒருத்தர் 2 பேர் தான் அப்படி உலகம் தெரியக்கூடிய மனிதர்களாக மாறுறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிற எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்கன்னு தெரில. ஆனால் அதுலேருந்து ஒரு சுந்தர் பிச்சை தான் நமக்கு தெரிய வருகிறார். கிரிக்கெட் பேட் எடுத்துகிற எல்லாருமே தோனியா சச்சினா மாறுறதில்ல. அதில் ஒருத்தர் சில பேர் தான் அந்த நிலைமைக்கு வந்து சேர்றாங்க. சயின்ஸில் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே சயின்டிஸ்டாக மாறுறது இல்லை. ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஒரு ஐசக் நியூட்டன், அப்படி தான் ஒரு அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போல் ஒரு சில பேர் தான் வர்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோ ஒரு சிலருக்கு தானே கிடைக்குது, எல்லாருக்குமா கிடைக்குது அப்படின்னு சொணக்கப்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் விண்ணகத்தை அடைவது நமக்கு தாமதமாய் போய்விடும் அப்படின்ற செய்தியை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் கிறிஸ்தவர்களாக பிறக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவத்தில் பிறக்கிறதுலையுமே குறிப்பிட்ட சாரார் தான் கத்தோலிக்க குடும்பத்தில் கிறிஸ்தவர்களாக பிறக்கிறோம். அதில் கத்தோலிக்க குடும்பத்தில் கிறிஸ்தவர்களாக பிறக்கிறதுலையே கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அப்படியே காதுபட கேட்டு ஒரு ஞானசானம் வாங்கிட்டு அருட்சாதனங்கள் வாங்குவதற்கு பெற்றோரால் கட்டாயப்படுத்தப்படுகிற பொழுது அந்த அருட்சாதனங்களை பெற்றுவிட்டு வாழக்கூடிய கிறிஸ்துவை அறிந்தவர்களாக ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதில் அடுத்த கட்டத்தில் பார்க்க போனால் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்களாக ஒரு சில கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா கிறிஸ்துவை படித்தவர்களாக அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு பெரிய வட்டத்திலேருந்து சின்ன சின்ன வட்டமாக போட்டுவாங்களே, அந்த மாதிரி யோசிக்கணும். அதை நான் சொல்கிறத இதை கிறிஸ்துவை படித்தவர்களையுமே
அதை வாழ நினைப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் அப்படி வாழ நினைப்பவர்களையுமே வாய்ப்பு கிடைப்ப போது கிறிஸ்தவனாக வாழக்கூடியவர்கள், அந்த படிப்பினை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காகவே வாழக்கூடியவர்கள் என்று இருக்கிறார்கள். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வட்டத்திலிருந்து சுருக்கி 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 அந்த வாசல் குறுகி 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 எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்களேன். இதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இதை புரிந்து கொண்டால்தான் மறையுரை உங்களுக்கு எளிதாக விளக்காமல் கூட உங்களால் விளங்கி கொள்ள முடியும். எத்தனையோ பேர் மனுஷனாக பிறக்கிறான், அதில் ஒரு சில பேர் தான் கிறிஸ்தவனாக பிறக்கிறான். அந்த கிறிஸ்தவனை கத்தோலிக்கராக ஒரு சில பேர் பிறக்கிறாங்க. கத்தோலிக்கராக பிறந்ததில் கிறிஸ்தவை அறிந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஒரு சில அருள் அடையாளங்கள் தெரிந்தவர்கள், ஒரு பரலோகத்துக்கு மந்திரம் தெரிஞ்சவங்க, ஒரு சிலுவை அடையாளம் போட தெரிஞ்ச குரூப்பு ஒரு சில குரூப்பாக இருக்காங்க. அதில் கிறிஸ்தவை தெரிந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. விசுவாச பிரமாணம் தெரிஞ்சவங்க, அப்பப்போ பூசைக்கு போகக்கூடிய ஆட்களாக கூட அவர்கள் இருக்கலாம். கிறிஸ்தவை படித்தவர்களாக ஒரு சில பேர் இருக்கிறாங்க. விவிலியம் படிப்பதில் ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். அப்படி படிக்கிறவங்களில் அதை வாழ நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். வாழ்ந்தவர்கள் சொல்லலை, வாழ்கிறவர்கள் சொல்லலை, வாழலாமே நினைக்கிறவங்க. படிச்சிருக்கிறேன், இதை எப்படியாவது நம்ம அப்ளை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பீரியடுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டிலம்மா, ஒரு மதில் மேல் பூனை போல வாசிச்சாச்சு வாழணும்ன்ற ரெண்டுக்கு இடையில எண்ணத்தோடு மற்றும் இருக்கிறவர்கள், அந்த எண்ணத்தை வாழ்வாக்குவதில் அவ்வப்போது வாழ்வாக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று வரக்கூடியவர்கள் தான் படித்ததை வாழ்வதை வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எங்கே தொடங்கிய வட்டம் எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்களேன். நீங்கள் இந்த கேமை பார்த்துருக்குறீங்களான்னு தெரியலை. இந்த ஆரோ கேம் ஒன்று இருக்கும், வட்டமாக போட்டிருப்பாங்க. துப்பாக்கி சொல்கிறவங்களுக்குலாம் அது தெரியும். கடைசியில் ஒரு டார்கெட் வட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த டார்கெட் வட்டம் ரொம்ப குறுகியாக தான் இருக்கும். 10 பாயிண்ட் கொடுப்பாங்க அதுக்கு. அந்த வட்டம் தான் ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய இடுக்கமான வாயில். இன்றைக்கு நற்செய்தி என்னவாக இருக்கிறது? இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து கொண்டு விவிலிய பின்னணியை சொல்கிறேன், பின்புலம் தெரிந்திருக்கணும் இல்லையா? என்ன பின்புலம்? இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை அணுகி வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்க? யாரெல்லாம், எத்தனை பேர் இறையாட்சிக்குள்ளே போவாங்க, எத்தனை பேர் அந்த விண்ணகத்திற்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையை மையப்படுத்தி கேட்கிறார்கள். எண்ணிக்கையை மையப்படுத்தி கேட்ட அவர்களுக்கு ஆண்டவர் பதிலாக கொடுத்தது எப்படி நுழைய வேண்டும் என்பதை அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஹூ அப்படின்னு கேட்குறாங்க, யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு கேட்கும் போது இவர் எப்படி வாழ்ந்தால் போவார்கள் அப்படின்றத சொல்லுகிற விதத்தில் இது எல்லாருக்குமே சொந்தமானது. விண்ணகத்திற்குள் நுழைவது என்பதும் அந்த இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுப்பது என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது. பிறப்பால், வளர்ப்பால், இருப்பால், இறப்பால். பார்த்துக்கோங்க, 4 விதத்தில் இருக்குது. நான் இந்த இனத்தில் பிறந்துட்டேன் அப்படின்றதுக்காண்டி நான் விண்ணகம் போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிறப்பால், வளர்ப்பால், ஏன்னா இப்படிலாம் நான் இந்த பெயர்பட்ட ஒரு குடும்பத்தில் வளர்ந்து வந்தேன் அப்படின்றதுனாலையும், நான் ஒரு வளர்ந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், நான் அமெரிக்காவில் பிறந்துட்டேன், நான் ஜெர்மனியில் பிறந்துட்டேன், அப்போ நான் விண்ணகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிறப்புனாலையும் இல்லை, வளர்ப்புனாலையும் இல்லை. என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, என்கிட்ட இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது. இருப்பால் விண்ணகம் யாருக்கும் சொந்தமாக்கப்படுவது இல்லை. அப்போ இறப்பால், நான் இப்பேற்பட்ட ஒரு இறப்பை எய்திருக்கிறேன், அப்போ எனக்கு விண்ணகம் கிடைச்சிருமா அப்படின்றதுக்காண்டி கொடுக்கப்படுவது இல்லை. இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு தான் ஆண்டவர் விண்ணகத்தை சொந்தமாக்கி கொள்ள வாய்ப்பு தருகிறார், சொந்தமாக்கி கொடுக்கிறார். என்ன பின்புலம்? இயல்பாகவே இந்த வார்த்தையை வாசித்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யூதர்களுடைய மறைக்கல்வி நமக்கு எப்படி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் இருக்கிறதோ, நமக்கு எப்படி பள்ளி கல்வி படிக்கிற பொழுதே நமக்கு மறைக்கல்வி சொல்லித்தரப்படுகிறதோ, அந்த யூதர்களுடைய மறைக்கல்வியில் இந்த வசனம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்றதை வாசிக்கிறேன் பாருங்க. யூதர்கள் அனைவருமே வரவிருக்கும் உலகின் பங்குதாரர்கள். அப்போ நீ ஒரு யூதனா பிறந்துட்டாவே, நீ 2ஆம் வருகை இறைவன் வருகிறது அப்படின்னு சொன்னாலும், மறு உலகம்னு ஒரு இருந்தாலும் சரி, அது விண்ணக வாழ்வு அப்படின்னு இருந்தாலும் சரி, உனக்கு அதில் பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு மறைக்கல்வி போதனையில் யார் வளர்ந்து வர்றா? யூதர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இந்த யூதர்கள்லையுமே ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவருடைய பார்வை என்ன? இருவர் விண்ணகம் சென்றால் அவர்கள் ஒருவர் பரிசேயனாக இருப்பான் என்று நம்புகிறார்கள். பாருங்களே,
அப்போ அந்த பரிசேயர்கள் தான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, யார் எத்தனை பேர் விண்ணகத்திற்குள் போய் சேருவார்கள் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர்களுக்கு ஒரு ஸ்கிப் பண்ணி ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இத்தனை நபர்கள் என்பது அல்ல, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் போகலாம், அந்த விண்ணகத்திற்குள் நுழையலாம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த விண்ணகத்தை குறித்தும் இந்த விண்ணகத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் போவாங்க அப்படின்றத எப்படி யூதர்கள் தனக்கென்று ஒரு பார்வை வைத்திருக்கிறார்களோ அதே போல் யெகோவா விட்னஸ், யெகோவாவின் சாட்சிகள், அவர்கள் நம்பரை வச்சே சொல்கிறாங்க 1,44,000 பேர் தான் விண்ணகத்துக்குள்ளே போவான் அப்படின்றாங்க. இந்த 1,44,000 எண்ணிக்கை யார் அவர்களுக்கு கொடுத்தது அப்படின்னா அதுக்கு அவர்கள் ஒரு பின்புலத்தை சொல்லுகிறார்கள். இப்போ பாருங்க, யெகோவா விட்னஸ் எத்தனை பேர் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிற சொல்றது போல தான் இந்த பரிசேயர்களும் யாரு எத்தனை பேர் அப்படின்றதுல அவங்க இந்த கேள்வியை ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுகிறது? மீட்பு அது எல்லோருக்குமானது, அது எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவுடைய விருப்பமாய் கொண்டிருந்தார், அதற்காகவே தன் உயிரை கொடுத்தார் என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆழமான படிப்பினையாக இருக்கிறது. இப்போ எரேமியா புத்தகத்தில் இருக்கிற 21வது அதிகாரத்தின் 8வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ என்ன ஃபாதர், எல்லாருக்குமே விண்ணகம் பொதுவானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ விண்ணகம் எல்லாருக்கும் பொதுவாயிடுச்சு அப்படின்னா அப்புறம் எதுக்கு இடுக்கமான வாயிலுக்குள்ளாக நம்ம போகணும்? அப்போ தன்னுடைய மீட்பை, தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்பை எல்லாருக்கும் சொந்தமாக்கி கொடுத்துட்டாரு, அப்புறம் எதுக்கு நம்ம இந்த இடுக்கமான வாயிலை நோக்கி போகணும்? இருக்கிற வரை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கிறவளுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உன் முன்பாக வைக்கிறேன். நீ எதை சூஸ் பண்ற, நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். மீட்புக்கான அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்பதற்கும் அதை மறுப்பதற்குமான சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கிற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கிறார், அதை நீங்கள் மறுக்கிற பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான வழிகளை, அதற்கான தூண்டுதல்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு தூண்டுதலையும் வழிகளையும் நாம் நிராகரிக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் கடவுளே உதவி செய்ய முடியாத நிலைக்கு நாம் தள்ளி விடுகிறோம். கடவுளையே ஒரு ஹெல்ப்லெஸ் ஹேண்டாக நம்ம மாற்றுறோம் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு? திருச்சபைக்கு வெளியிலே மீட்பு இல்லை, there is no salvation away from the church. திருச்சபைக்கு வெளியில் மீட்பு இல்லை என்று சொன்னது. அந்த பார்வையெல்லாம் மாறி மீட்பு என்பது எல்லோருக்கும் சொந்தமானது என்பது 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திற்கு முன்பு இருந்தே அந்த பார்வை மக்களிடம் வந்து விட்டது. ஒரு திறந்த மனத்தோடு திருச்சபை எல்லாருக்கும் மீட்பு சொந்தம் என்று சொல்லி the freedom with responsibility என்கிற விலையில் வாழ்வை நான் தேர்வு செய்கிறேனா, சாவை நான் தேர்வு செய்கிறேனா என்கிற அந்த தேர்வில் நம்முடைய மறுவாழ்வானது நிச்சயிக்கப்படுகிறது என்பதை சொல்லுகிறார். இடுக்கமான வாயில் அதன் வழியாக நுழையுங்கள் அந்த ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அது எவ்வளவு நாளைக்கு திறந்திருக்கும் அப்படின்றது அடுத்த கேள்வி. இன்றைக்கு நற்செய்தியே சொல்லுகிறது, அந்த இடுக்கமான வாயில் மூடப்படும். அப்போ நீங்கள் போய் கத்திக்கிட்டு இருப்பீங்க, கதவு திறங்கன்னு. அப்போ உங்களை அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவார் அப்படின்னு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றார். உண்மைதான், இடுக்கமான வாயில் எப்போது மூடப்படும் என்பது யாருக்குமே தெரியாது. முதல்ல அந்த இடுக்கமான வாயிலுக்குள் நுழைவதற்கான வழிகளை நாம் முதல்ல எடுக்கணும், அதற்கான முன்னெடுப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். வசதியாக வாழணுன்ற ஆசை எல்லாருக்கும் தாங்க இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. வசதியாக சந்தோஷமாக சுபகோகமாக நம்ம வாழணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஆசையை எவ்வளவு தூரம் நாம் சரி செய்து கொண்டு அதில் எவ்வளவு தூரம் தியாகத்தன்மையோடு நாம் இருக்கிறோம் என்பதும், அந்த ஆசையில் எவ்வளவு தூரம் கிறிஸ்தவத்தினுடைய விழுமியத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோம் என்பதும், அந்த ஆசைக்குள்ளாக எப்படி கிறிஸ்துவுக்கான தேடல் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் அந்த இடுக்கமான வாயிலுக்கான வழி நமக்கு காட்டப்படுகிறது. இந்த இடுக்கமான வாயிலுக்குள்ள நுழைந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நமக்கு புனிதர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். திருச்சபை நமக்கு அவர்களை எல்லாம் சாட்சியமாக தந்திருக்கிறது. புனிதர்கள் மட்டும்தான் இல்லை, நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்த்த மனிதர்கள், நம்மோடு சமூகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் அந்த இடுக்கமான வாயிலுக்கு நுழைந்து விண்ணக வாழ்வை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு முயன்றவர்கள், அதில் வென்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயற்சி செய்கிற பொழுது அதற்குள் நுழைகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சில அவஸ்தனைகள் ஏற்படத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பெரிய வாசல் வழியாக நுழையிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன வாசல் வழியாக நுழையும் போது அதில் சில ஸ்க்ராச்சஸ் ஏற்படும், அதில் ஒரு சில சௌகரியம் இல்லாத தன்மைகள் இருக்கும். இப்போ என்னுடைய பங்கில் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். எங்கள் பங்கில் வந்து பெரிய வசதியான மக்கள் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வசதினா பெரும் வசதியில் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நிகராக ஒரு 80% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லம்மில் தான் வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெரிய பெரிய மாளிகையில் கிளீனராக, சமைக்கக்கூடியவர்களாக, துப்புரவு பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிற நிறைய பேர் என்னுடைய பங்கில் இருக்கிறாங்க. அவருடைய வீடுகள் எல்லாம் மந்திரிக்க போகும்போது இப்போ நம்ம நேரடியாக நடந்து போக முடியாது. ஒரு பக்கமாக ஒரு சாச்சுக்கிட்டு இப்படியே நம்ம இப்படி இந்த பக்கத்தில் நேர்முறை இப்படி நடக்காமல் இப்படி நடந்து போகிறது போல தான் அந்த சந்துகள்லாம் இருக்கும். அப்போ எங்கள் பங்கு சாமியார்ன்றவரோட சொன்னார், பிரிட்டோ நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து குவார்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு பிளெஸ்ஸிங்கோ அல்லது நீங்கள் அனைட்டிங் ஆஃப் த சிக் கொடுக்க போகும்போது அல்லது ஏதாவது ஒரு ஜபத்துக்கு உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா போகும்போது பழைய அங்கேயே போட்டுட்டு போங்க அப்படின்னுவார். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க, ஸ்லம்முக்கு போகும்போது ஒன்று பயன்படுத்துங்க. அது பிரித்து காட்டுவதற்காக இல்லை. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா உங்களுடைய ஆல்பம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு ஆல்பம் வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு இன்னொரு ஆல்பம் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். சில இடங்களில் எனக்கு வந்து இதெல்லாம் அரைச்சி விட்டுரும் பார்த்துக்கோங்க. நமக்கு பழக்கம் இல்லை, அவங்களுக்கு போய் பழகியிருக்கோம். நம்ம பழக்கம் இல்லாதனால நம்ம இப்படி போனோம்னா சில நேரத்தில் பின்னாடி மண்டையை அரைச்சிடும், முதுகு அரைச்சி விட்டுரும், சில இடத்துல முட்டியில் தேய்ச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்படி அனுபவங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இடுக்கமான வாயில்களுக்குள்ளாக நம்ம நுழைகிற பொழுது அப்பேற்பட்ட கஷ்டங்கள் நம்ம உள்வாங்க, அதை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதில் தான் ஒருத்தல் இருக்கிறது. அந்த ஒருத்தலில் தான் இடுக்கமான வாயிலுக்கு நுழைவதற்கான வழி நமக்கு பிறக்கும் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்றார். மீண்டுமாக, இடுக்கமான வாயில் இப்போது திறந்து உள்ளது, அது எப்போது வரை என்று யாருக்குமே தெரியாது. அது உலகத்தினுடைய 2வது முடிவு அந்த இடுக்கமான வாயினுடைய மூடுகிற நாளாக இருக்கலாம். உங்களுடைய இறப்பு அந்த இடுக்கமான வாயினுடைய மூடுகை நாளாக இருக்கலாம் அப்படின்றதையும் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுவதாக நான் பார்க்கிறேன். அப்போது இந்த இடுக்கமான வாயில் எப்போது மூடப்படும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மை தயாரிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சமீபத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு இது கொடுக்க போயிருந்தேன், அனைட்டிங் ஆஃப் த சிக், அந்த இறுதி அருட்சாதனம் என்று சொல்லப்படக்கூடிய நோயில் பூசல் கொடுக்க போயிருந்தேன். அப்போது மனைவி மகள் இருந்தார்கள், அவர் படுத்து கிடந்தார் அந்த மனுஷன். அவர்கிட்ட நான் போய் நோயில் புதல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவரை தயார்படுத்துறதுக்காண்டி நான் பேச்சு கொடுக்குறேன். அவர் பேச்சே கொடுக்கல, ரொம்ப நேரம் ஆச்சு நான் அவரை பேச வைக்கிறதுக்கு. ஒரு கட்டத்தில் கடைசியில் அவர் பாவசிங்கித்தனத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு நோயில் பூசதெல்லாம் கொடுத்த பிறகு நான் அறையை விட்டு, அந்த மருத்துவமனை அறையை விட்டு நான் வெளியில் கிளம்புற போது அவர் என்கிட்ட கேட்டார், ஃபாதர் எனக்காண்டி ஒரு வேலை செய்வீங்களா? நீங்கள் கேத்தலிக் ப்ரீஸ்ட், நானும் ஒரு கேத்தலிக், ஆனால் நான் கத்தோலிக்கு நான் வாழலை, பணத்தை சேர்த்தேன், பொருளை சேர்த்தேன். ஒரு வழக்கறிஞராக இருந்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்ச தப்பை காசை வாங்கிட்டு அவங்களாம் நான் காப்பாற்றி விட்டுருக்குறேன். நிறைய டேமேஜ்லாம் பண்ணிட்டேன் ஃபாதர். இந்த உலகத்தில் எனக்கு மரணம் என் கண் முன்பாக தெரிகிறது. 4th ஸ்டேஜ் அட்வான்ஸ்டு லிவர் கேன்சர். 4th ஸ்டேஜ் அட்வான்ஸ்டு லிவர் கேன்சர், கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். அப்போ அந்த மனுஷன்கிட்ட கேட்குறாரு, ஏசப்பாட்ட என்கிட்ட வேண்டுங்க, எனக்காக வேண்டி எனக்கு ஒரு வருஷம் எனக்கு டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், ஐ வாண்ட் டு லீவ் 1 more year அப்படின்னு சொல்லி கேட்குறார். அங்கே இடுக்கமான வாயில் வந்து விட்டது. அந்த வாயில் ஆண்டவர் அடைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா என்ன செய்ய முடியாது, யாராலையுமே துறக்க முடியாது. இப்படி கடைசி நேரத்தில் சங்கரான்னு கத்துறதுக்கு நாம் முன்னிருந்தே தயாரிப்பில் இருக்க வேண்டும் என்பது இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வாழ்க்கை என்கிற இந்த அருமையான காலகட்டத்தை நம் முழுமையாக பயன்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தினுடைய 25வது வசனம் என்ன சொல்கிறது? பந்தயத்தில் ஓடுபவர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சுடுவதற்காக தன்னடக்கத்தோடு பயிற்சியில் ஈடுபடுவர், நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சுடுவதற்காக எப்படி செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு காம்படிஷனில் ஒரு விளையாட்டு வீரன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விளையாட்டு துறையில் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்கு அவன் எவ்வளோ தியாகத்தை செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? எவ்வளவு தியாகத்தை செய்கிறார்கள். இன்றைக்கி வந்து நம்ம வெளிச்சத்தில் தெரியக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், அல்லது கல்வியில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம். அவர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலம் அந்த பயிற்சியில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வெற்றி வாகையை சூடுவதற்கு. ஆனால் அந்த வெற்றி வாகை அழியக்கூடியது, இந்த வெற்றி வாகை அழியக்கூடியது. ஒரு சின்ன உதாரணம், நம்ம ஊர்களில் இந்த விளையாட்டு சம்பந்தம் கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன். ஒரு காலத்தில் அந்த டெண்டுல்கர் அப்படின்றவரை மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. மாஸ்டர் பேட்ஸ்மேன், காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர். அவர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு விளையாண்டு தன்னுடைய திறமையை நிரூபித்து அந்த இடத்துக்கு வந்தார். ஆனால் அது அழியக்கூடிய வெற்றி வாகை. அடுத்து தோனின்னு ஒருத்தர் வந்த உடனே இந்த அந்த அந்த அவருடைய புகழ் தன்னால மங்கி இவர் அந்த இடத்துல வந்துட்டார். ஏன்? இது அழியக்கூடிய வெற்றி வாகை. எவ்வளோ நாள் தோனி என்கிற இந்த கிரிக்கெட் வீரரால் நிற்க முடிஞ்சு. அடுத்து விராட் கோலின்னு ஒருத்தர் வரும்போது அவர் அந்த இடத்த பிடிச்சிட்டார். இப்போ தோனின்றவர் மங்கிட்டார். அது அழியக்கூடிய வெற்றி வாகை. இப்போ அடுத்த தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மூன்றாவது சொல்லப்பட்ட கோலின்றவரும் தன்னாலே கீழே இறங்கிடுவார். ஒரு சின்ன உதாரணம் விளையாட்டு துறையிலேருந்து சொல்லுகிறேன். போனவங்க எல்லாரும் அழியக்கூடிய வெற்றி வாகையினால இறங்கி கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தின் முதல் பணக்காரன் என்று சொல்ற அந்த நிலையை அடைவதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பார். அவர் ஏதோ நல்லது பண்றாரு, கெட்டது பண்றாரு, அந்த இடத்தை அடைஞ்சிட்டாரு. அது அப்படி நிரந்தரம் இல்லை. அந்த வெற்றி வாகை நிரந்தரம் அல்ல. பில்கேட்ஸ் தான் ரொம்ப நாள உலகத்தின் மிக முதலிட பணக்காரராக இருந்தார். எவ்வளவு நாளைக்கு இருந்தார்? ரொம்ப நாளைக்கு இருந்தார். இப்போ அவரை தள்ளிட்டு எலான் மஸ்க் உள்ள வந்து நிற்கிறார். எவ்வளோ நாளைக்கு எலான் மஸ்க் இருப்பார்னு தெரியாது. அந்த வெற்றி வாகை எப்போது வேணாலும் யாராலும் வேணாலும் தட்டி பறிக்கப்படலாம் அல்லது முந்தி செல்லப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல, நாம அழிவற்ற வெற்றி வாகை, அழிவுறாத அந்த வெற்றி வாகை. அது யார் தருவா? ஆண்டவர் தருவார். யாருக்கு தருவார்? இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைய தயார்படுத்தி கொண்டு அந்த பயிற்சியின் வழியாக முயற்சிப்பவர்களுக்கு ஆண்டவர் அழியாத வெற்றி வாகையை தருவார் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 7வது வசனம், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயற்சி செய்த ஒவ்வொருவராலும் இதை சொல்ல முடியும். நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்தேங்க, அந்த வாழ்க்கையை நான் நல்ல முறையாக முடிச்சிருக்கிறேன், ஆண்டவரிடமிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை நான் இன்னைக்கு வர காத்திருக்கேன்னு சொல்லணும். அப்படின்றதுக்காண்டி தான் ஆண்டவர் இந்த நாள் இந்த இறை வார்த்தையை கொடுக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய மறுபதிப்பாக கூட நீங்கள் இதை பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்தின் 13-14, இடுக்கமாயின வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் குறுகலானது, இதை கடைபிடிப்போர் சிலரே. ஆண்டவரே சொல்லிட்டார். இந்த வசனத்தை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் ரொம்ப சொற்பமானவர்களாக இருப்பார்களோ என்று தான் தோணுகிறது. அவரே சொல்றாரு, சொற்பமானவர்களே. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். இடுக்கமான வாயிலும் இருக்கிறது, அகண்ட வாயிலும் இருக்கிறது. இதை தேர்வு செய்வது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. அந்த இடுக்கமான வாயில தேர்ந்தெடுத்தோம்னா அழிவுறாத நிலைவாழ்வினுடைய பங்கேற்பாளர்களாக நம்ம மாற முடியும். ஆனால் இந்த உலகம் நம்ம இந்த இடுக்கமான வாயிலுக்குள் நுழைய நாம் முயற்சிக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கு சோதனைகளை கொடுக்கும். பணத்தை கொடுத்து, பெண்ணை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து நம்மை சோதிக்கும். அந்த சோதனையிலிருந்து அதை சாத்தானுடைய கண்ணி என்பதை எவன் ஒருவன் கண்டுகொள்கிறானோ, எவள் ஒருவளால் கண்டுகொள்ள முடிகிறதோ, அவர்களால் தான் அந்த இடுக்கமான வாயிலுக்குள் நுழைய முடியும். ஆனால் இடுக்கமான வாயிலுக்குள் நான் நுழைவேன் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து வாழ விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆவியின் கொடைகளை கொடுப்பார். ஆண்டவர் ஆவியினுடைய வழிகாட்டுதலை கொடுப்பார். ஆண்டவர் ஆவியினுடைய உறுதிப்பாட்டை கொடுப்பார். அப்படின்றத இன்றைக்கு இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த இடுக்கமான வாயிலுக்குள் நுழைய விரும்புகிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பயிற்சியை நீ தொடர்ந்து செய்து கொண்டே. ஒரு நாள் முயற்சி செய்து விட்டு அடுத்த நாள் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது முடியாத காரியம். முடியாத காரியம். உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒபேசிட்டியில் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஜிம்முக்கு போய் உடலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளில் 5 மணி நேரம் செய்கிறது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாக செஞ்சு அந்த உடலை குறைப்பதற்கு தினந்தோறும் நாம் அந்த பயிற்சி மேற்கொள்ளணும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த பயிற்சியை தினந்தோறும் நாம் செய்கிற பொழுதுதான் நம்ம எதிர்பார்க்கிற அந்த இலக்கை நாம் எட்டி பிடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும். ஆன்மாவை காத்துக்கொள்வதும் அப்படித்தான். ஆன்மாவை காத்துக்கொள்வதுதான் அந்த விண்ணக வாயிலுக்குள், அந்த இடுக்கமான வாயிலுக்குள் நுழைவதற்கான முதல் கட்டம். ஒரு அருமையான வயலின் பிளேயர் இருந்தார். அப்போ அவரோட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒருத்த அப்போ கேட்குறாங்க, உங்களுடைய வயலின் வாத்தியம் கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கிறது, எப்படி உங்களால் சாத்தியமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
சொல்கிறாங்க, நான் இவ்வளவு தூரம் நான் நல்லா வாசிக்கிற காலம் என்னுடைய பயிற்சி தான். பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அவரே விளக்கம் சொன்னார், அருமையான விளக்கம். நான் ஒரு நாள் பயிற்சி பண்ணாமல் அடுத்த நாள் ஒரு கான்சர்ட்டில் போய் மேடையில் வாசித்தேன் அப்படின்னா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு தெரியும் நான் பயிற்சி பண்ணாமல் வாசிக்கிறேன் அப்படின்றது. 2 நாள் நான் பயிற்சி பண்ணாமல் நான் போய் ஒரு மேடையில் வாசித்தேன் அப்படின்னா என்னுடைய எதிரிகளுக்கோ அல்லது கிரிட்டிக்ஸ், விமர்சனம் படுத்த வேண்டும் என்ற பார்வையோடு என்னை உற்று நோக்குறவர்களுக்கு தெரியும் இவன் 2 நாள் பயிற்சி பண்ணாமல் வாசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றது. 3 நாள் பயிற்சி பண்ணாமல் நான் ஒரு கான்சர்ட்டில் போய் நான் வாசித்தேன் அப்படின்னா என் குடும்பத்தில் உள்ள ஆள்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ஆள் 3 நாளாக பயிற்சி பண்ணாமல் இன்றைக்கி வந்து வயலினை பிடிச்சி வாசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. 4 நாட்கள் தொடர்ந்து நான் பயிற்சி இல்லாமல் மேடை ஏறி கச்சேரியில் வாசித்தேன் என்று சொன்னால் என்னுடைய ஆடியன்ஸ், என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய ரசிகர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், 4 நாளாக இவர் பயிற்சி பண்ணாமல் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பத்திரிகையாளர் சொன்னாராம், எனக்கும் வயலின் வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கிறது. உங்களை போல வயலினை வாசிக்கிறதுக்கு என் வாழ்க்கையே நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார். என்ன சொன்னார்? உங்களை போல ஒரு வயலின் கலைஞனாக வர்றதுக்கு என் வாழ்க்கையவே நான் கொடுக்குறேன். ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் மை லைஃப் டு பிகம் அ வயலின் பிளேயர் லைக் யூ, வயலினிஸ்ட். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் அதை தான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னார். நீங்கள் எல்லோரும் போற்றக்கூடிய, உங்கள் எல்லோரும் மனதிலும் என்னுடைய இசை கவர்ந்து இழுப்பதற்கு, உங்களை சுண்டி இழுப்பதற்கு, தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு இசையை என்னுடைய வயலினிலிருந்து நான் வர வைக்கிறேனே, அதற்கு நான் கொடுத்த விலை என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னாராம். பிரியமான இறை மக்களே, இடுக்கமான வாயிலுக்குள் நுழைவது என்பதும் இப்பேற்பட்டது தான். அது ஒவ்வொரு நாள் பயிற்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நாம் அதுக்கான பயிற்சியை நம்ம கைவிட்டோம் அப்படின்னா 2 நாள் நம்ம பின்னாடி வந்துடுவோம். ஆமாம், அது எனக்கு தெரியணும். முதல்ல இடுக்கமான வாயிலுக்குள் ஆண்டவர் நாம் நுழைகிற பொழுது பேரின்பத்தோடு நம்ம விண்ணகத்தில் வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறார். அதற்கான வழிகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வழிகளை நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் விரும்பக்கூடிய பேரின்பத்தை காண வேண்டும் என்று கனவு காணக்கூடிய எல்லாருக்குமே இடுக்கமான வாயில் சற்று கடினமாக இருந்தாலும் அது நுழைவதற்கான வாழ்க்கையையும் அதற்கான வழிகளையும் விவிலியமும் ஆண்டவரும் இந்த திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை பின்பற்றுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய, மகிமையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரை காணக்கூடிய பேரின்பத்தை காண இந்த இடுக்கமான வாயில் வழியாக நுழைய ஆண்டவரோடு இணைந்து அவருடைய அருள் வேண்டி பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடல்
பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பள்ளியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் தருடன் திறத்தமே திருப்பக்கம் தன்னைக்குள்ளாக்காமல் பரிவிறக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் வருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் திருத்தமை காத்து மித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே மாமரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உன்னை நான் வாழ்த்து வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே மாமரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உன்னை நான் வாழ்த்து வந்தேன். தூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். வான தூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடி வெள்ளியே. மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடி வெள்ளியே. எந்த அருளே அழகே அன்பே
அமுதே ஆண்டவனின் தாயே, தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே மாமரியே, வசந்தங்கள் தரும் வாழ்வினில் இன்று உன்னை நான் வாழ்த்த வந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.